நமஸ்காரம். பி குருஸ் தமிழ் சார்பாக நான் உங்கள் ஸ்ரீ ஐயர். இன்று நம்முடன் மீண்டும் திருசக்தியார் இணைகிறார். வாருங்கள், அவரை அழைப்போம். நமஸ்காரம் சார், ஹவ் யூ? நமஸ்காரம். சொல்லுங்க சார். நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். மிக்க நன்றி சார். சார், இந்த போதை பொருட்களின் தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கு தமிழ்நாட்டில். இதுக்கு வந்து ஒரு தனி படையெல்லாம் அமைக்கலையா இவரு? அத என்ன பெண் என்னமோ படைய போட்டிருந்தாரு ஒரு போதை பொருள் தடுப்பு பிரிவு. அப்ப அது புதுசா நிறுவி இருக்காரா அது மாதிரின்னு? இப்போ 4 நாள் முன்னால அன்னிலேருந்து அது வந்து செயல்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்தது. அது அறிவிச்சபடி ஒன்றும் விழாலாம் ஒன்றும் நடக்கல. இந்த சிங்கப்பெண் அதிரடி படைக்கெல்லாம் வந்து விழா நடந்தது. இந்த போதைப் பொருளுக்கு வந்து ஒன்றும் விழா காணும். இந்த இப்போ இன்னைக்கு 16 தேதி இல்லையா, அவங்களுக்கு வந்து 11ஆம் தேதியிலேருந்து அது செயல்படும் என்று ஒரு அரசு தரப்பு அறிவிப்பு வந்தது. அதில் வந்து போதை தடுப்பு பிரிவு அறிவிப்புங்கிறது என்னமோ முதல்ல தமிழ்நாட்டில் இத்தனை வருஷம் கழிச்சு இப்போதான் வந்து வருது அப்படிங்கிற அர்த்தமே இல்லை. ஏற்கனவே தமிழ்நாட்டில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு என்பது காவல்துறையில் ஒரு பிரிவு இதற்கு முன்னால் உள்ள திமுக அதிமுக எல்லா ஆட்சியிலும் இருந்தது. அப்படி இருக்கும்போது புதுசா ஒரு பிரிவு திறக்கிறதுனா என்ன அர்த்தம் நமக்கு புரியல. இருக்கிற போதைப் பொருள் தடுப்பு பிரிவை வந்து வலுப்படுத்துறது அப்படின்னு சொன்னா அது புரிஞ்சுக்க முடியுது. தனியா ஒரு பிரிவு தொடங்குறோம் அப்படின்னு முதல்வர் வந்து முதலாக பதவி பிரமாணம் எடுத்த போதே ஒரு 3 விஷயம் சொன்னாரு. அதுல இதுவும் ஒண்ணு, சிங்கப்பெண் அதிரடி ஒண்ணு, இது ஒண்ணு, 717 மதுக்கடைகளை மூடுறேன்னு சொன்னது, இது 3 தான். இதுல இந்த போதைப் பொருள்ங்கிறது கிட்டத்தட்ட 100 நாள் கழிச்சு வந்திருக்கு. அதுவும் ஏற்கனவே ஒரு பிரிவு காவல்துறையில ஆண்டாண்டு காலமாக ரொம்ப வருஷமா வந்து கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஆண்ட காலத்திலேருந்தே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது திமுக அதிமுக எல்லா காலத்திலையும் இருக்கு. இப்ப என்ன புதுசா பிரிவு? அந்த பிரிவு புதுசா என்ன செய்ய போகுது? ஏற்கனவே இருந்த பிரிவு இப்ப என்ன ஆகும்? இல்ல அது வலுப்படுத்தப்படுகிறதா, விரிவாக்கப்படுகிறதா அப்படிங்கிறது தெரியல. ஆனா போதைப் பொருள் தடுப்பு பண்ண வேண்டிய அவசியம் வந்து கொஞ்சம் கூட குறையல தாவேக ஆட்சியில. இதற்கு முன்னால் உள்ள திமுக ஆட்சியை ஒப்பிடும் பொழுது இப்போ அப்போ வந்து ஜாஃபர் சாதிக்கெல்லாம் அப்போதான் மாட்டினாரு. பல இலங்கை வரைக்கும் அங்கிருந்து போதைப் பொருட்கள் கடத்தியது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க ஒரு பள்ளிக்கூடம், ஒரு தெரு முனை, பெட்டி கடைகளில் கூட போதைப் பொருள், அதில் மெட்ஸு என்னென்னமோ புது பேர்லாம் ஹெராயின் அது இதெல்லாம் சொல்கிறாங்க. கஞ்சாவை தவிர, கஞ்சாங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமாக ஓபிஎம் நம்ம சொல்லுவோமே, அது கஞ்சாங்கிறாங்க. அதை தவிர மெட்ஸு இன்னும் என்னென்னமோ பேர்லாம் புதுசாக வந்திருக்கு. அதெல்லாம் வந்து இன்னும் திமுக ஆட்சியில் மிக நிறைய இருந்தது. அந்த ஜாஃபர் சாதிக் என்ற திமுக நிர்வாகியே கைதானார். இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். அதனாலதான் மக்கள் வந்து திமுக ஆட்சியை அகற்றினார்கள். அந்த வெறுப்பு மக்களுக்கு வந்து திமுக ஆட்சி மீது இருந்தது. இந்த போதைப் பொருள் அதிகமானதுனால வந்து பெண்களுடைய பாதுகாப்பும் மிக மோசமானது. 2 வயசு குழந்தையிலேருந்து 80 வயது மூதாட்டி வரைக்கும், இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ வந்து என்ன, இப்போ ஒரு 4 நாளா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னால், கோவையில் ஒரு தனியார் கல்லூரி, அந்த கல்லூரியில அமுதன் ஒரு கல்லூரி மாணவர், அந்த கல்லூரியை சுத்தி அந்த வளாகத்திலேயே வந்து உள்ளுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி போதைப் பொருள் சர்வசாதாரணமாக சகஜமாக விற்கப்படுகிறது, வாங்கப்படுகிறது. மாணவர்கள் பலர் அதற்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்று காவல்துறைக்கு தெரிந்து, அதாவது ஏற்கனவே உள்ள போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அவங்க வந்து இதை போய் விசாரிக்கும் பொழுது அங்கே உள்ள, அதாவது நம்ம கிளாஸில் அந்த காலத்தில் நம்ம ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்கிறோம், நம்ம காலத்தில் நம்ம சொல்லலாம். ஏன்னா நமக்கெல்லாம் அந்த கிட்டத்தட்ட அந்த தலைமுறை அப்படி வரும்பொழுது ஒரு கிளாஸில் வந்து யார் வந்து ரொம்ப குறும்பு பண்ணுறா அப்படிங்கிறத யாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்கன்னா, கிளாஸில் அநேகமாக அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சு நல்ல ஒழுக்கமுள்ள யாராவது ஒரு மாணவன்கிட்ட டீச்சர் கேட்டாக்க, ஏப்பா இந்த தப்பு பண்ணது யாரு கிளாஸ்லன்னு சொன்னா ரகசியமா வந்து இவன் தான் பண்ணான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி காவல்துறையில வந்து இந்த அமுதன்கிற பையன்கிட்ட, இங்க போதைப் பொருள்லாம் நிறைய விற்கிதாமே, வாங்குறாங்களாமே,
அப்படின்னும் போது அந்த பையன் பாவம் போதை பழக்கத்துக்கு அடிமையப்படாதவன். ஆனால் சுற்றி நடப்பது வந்து எல்லா மாணவர்களுக்கும் தெரியும். ஆமா, கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே இந்த இடத்துல வச்சு விற்கிறாங்க, அது தாண்டவன காம்பவுண்ட் வாலுக்கு அந்த பக்கம் இந்த கடையில விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் போதைப் பொருள் பயன்படுத்துறாங்க கல்லூரியில அடிக்கடி அப்படிங்கிறத அந்த மாணவன் வந்து அவனை கேட்டிருக்காங்க. உளவுத்துறையிலேருந்து வந்து கேட்டிருக்காங்க, காவல்துறை, உளவுத்துறை. அந்த பையன் வந்து எல்லாத்தையும் உண்மையை வெளிப்படையா சொல்லியிருக்கான் போலீஸ்க்கு. காவல்துறை என்ன செய்திருக்கணும், இதை ரகசியமாக இந்த பையனுடைய அதாவது கொடுத்த விவரங்களை பயன்படுத்தி கொண்டு கொடுத்தது யார் என்பதை காட்டி கொடுக்க கூடாது. அதுதானே இன்ஃபார்மருடைய மெயின் ஒரு ரோலே. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த போதைப் பொருள் விற்கும் வியாபாரிகளிடம் காவல்துறையை சேர்ந்த யாரோ இந்த தகவலை இந்த பையன் தான் அமுதன் தான் கொடுத்தான் அப்படிங்கிறத கசிய விட்டுட்டாங்க. போதைப் பொருள் அந்த அந்த தடுப்பு பிரிவிலிருந்து அடிமட்டத்திலா, உயர்மட்டத்திலா, நடுமட்டத்திலா, ஏதோ ஒரு மட்டத்தில் கசிந்து விட்டு என்ன ஆச்சுன்னா, அந்த வியாபாரிகள் அப்புறம் அந்த போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையான மாணவர்கள் சேர்ந்து அந்த அமுதன் என்கிற அந்த அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாணவனை கல்லூரி வளாகத்திற்குள்ளாகவே அடித்து கொன்று விட்டார் பட்ட பகலில். இது நடந்த அடித்து கொள்றதுங்கிறது பெற்றோர் நடந்துச்சு அப்படின்னோடனே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இது மீடியா எல்லாம் வந்த உடனே காவல்துறை என்ன செய்கிறதுனா, தன்னுடைய தவறை மறைப்பதற்காக இந்த பையன் அமுதன் இறந்தது வந்து கோஷ்டி மோதல். எப்படி கோஷ்டி மோதல்னா, அமுதனும் அவனுடைய நண்பனும் ஏதோ கேன்டீன்லயே டீ சாப்பிட்டுட்டு இருந்த போது ஒரு 20 பேர் சேர்ந்து அவனை வந்து தாக்கியிருக்காங்க. இது எப்படி கோஷ்டி மோதல் ஆகும்? இந்த பக்கம் 20 பேர், இந்த பக்கம் ஒருத்தரோ 2 பேரோ அப்படின்னா அது பேர் கோஷ்டி மோதல்னு காவல்துறை இதை வந்து இந்த அமுதனுடைய கொலை வந்து ஏதோ ஒரு கோஷ்டி மோதல்னு ஒரு வேற ஒரு பட்டம் கொடுத்து இதை மறைக்க பார்த்தது. இப்பொழுது அவர் நயினார் நாகேந்திரன், பாஜக, அப்புறம் அண்ணாமலை, எதிர்கட்சி தலைவர்கள், எடப்பாடி, உதயநிதி, திமுக எல்லாரும் இதை கண்டிச்சிருக்காங்க. இதுவரை 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 20 பேர் வந்து தாக்கி அந்த பையனை உதயனை கொன்றவர்களில், அடித்து கொன்றவர்களில் 20 பேர்ல 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மிச்சம் பேர் அப்ஸ்காண்டிங் போல இருக்கு, தேடிக்கிட்டு இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், காவல்துறை எப்படி திமுக அரசின் போது ஜாஃபர் சாதிக்கு வந்து ஊக்குவிப்பது போல், உற்சாகப்படுத்துவது போல், அவர் வந்து மாரத்தானுக்கு அவர் தான் ஸ்பான்சர் போதை தடுப்பு விழிப்புணர்வுக்குன்னு சொல்லி ஷீல்டு கொடுத்தாங்களோ, அதே சைக்காலஜி தான் இன்னும் தாவேக ஆட்சியிலும் காவல்துறையில் இருக்கிறது. இப்போ காவல்துறையில் இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம விட்டுற முடியாது, அரசை வந்து பிரித்து பார்க்க முடியாது. முதல்வருக்கு கீழே வரக்கூடியது தான் காவல்துறை என்பது. அப்போ அந்த காவல்துறையில இன்னும் கொஞ்சம் கூட அவர்கள் மாறவில்லை என்றால், நாங்கள் மாற்றத்தை கொண்டு வந்து விட்டோம், எங்களுடைய பீரியட்ல போதைப் பொருளே வந்து விற்கப்படவில்லை அப்படின்னு சொல்றது வந்து அப்பட்டமான பொய். இந்த ஆட்சியில் சொல்லப்படும் பொய்களில் இதுவும் ஒன்று என்பதுதான் இப்பொழுது நிரூபணமாயிருக்கிறது. ஒருத்தர் வந்து அடிச்சே கொண்டிருக்காங்க அப்படின்னா மிகவும் ஒரு குரூரமான கொலை அது. ஏன்னா இப்ப நீங்க குண்டடி பட்டி செத்தார் நினைச்சோங்களேன், அவர் வந்து மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நிமிஷம், ஆனா அது ஜஸ்ட் ரத்தம் வடிஞ்சு போகலாம், இல்ல மூளையில அடிச்சா அது உடனே மோட்சம்தான். கத்தியால இந்த கழுத்துல இந்த வெட்டுவாங்க, கராட்டிட் ஆர்டரி அப்படின்னு, 3 நிமிஷத்துல யூ வில் ப்ளீட் அவுட். இது மாதிரி அடிபட்டே சாகுறாருன்னா அது வந்து ஒரு சில 6 மணி நேரம் யாருமே பார்க்கலையா இத? அந்த அளவுக்கு வந்து இந்த காலேஜ்ல என்ன நடக்குது சார்? 20 பேர் சேர்ந்து ஒரு பையனை, 2 பேரை, அந்த அமுதனையும் அவன் கூட இருந்த பையனையும் மாணவனையும் 2 பேரையும் சேர்ந்து 20 பேர் அடிச்சிருக்காங்க. கல்லூரியில யாரும் பார்க்கலையா? அதை யாரும் தடுக்கலையா? அவர்களை அந்த அந்த மாணவர்களை, அந்த அமுதனையும் அவன் கூட இருந்த மாணவனையும், அந்த கூட இருந்த மாணவன் வந்து இப்பொழுது இதுல மருத்துவமனையில் இருக்காரு. அவர் உயிர் பழைச்சிட்டாரு, ஆனா மருத்துவமனையில் இருக்காரு. அமுதன் அடிபட்டு ஸ்பாட்லயே அவரை மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போறதுக்குள்ளேயே இறந்துட்டாரு. இப்படி 20 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்கன்றது போது இந்த கல்லூரிக்கு என்ன வந்து மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி? அந்த இவங்க வந்து அந்த பிரஸ் மீட்ல வந்து அந்த கல்லூரி பிரின்சிபல் ஒரு
லேடின்னு நினைக்கிறேன், பேர் கரஸ்பாண்டா சார்? அவங்க இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் எல்லாரும் இதுக்கு போலீஸோட சேர்ந்துக்கிட்டு அவங்களும் வந்து எங்களுக்கெல்லாம் என்ன நடந்ததுன்னே தெரியாது, அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை மாணவர்களுக்குள்ள. ஆனால் அந்த கல்லூரி வளாகத்திற்குள்ளாகவே போதை மருந்து விற்கப்படுகிறது. கல்லூரி வளாகத்திற்கு காம்பவுண்ட் வாலுக்கு அந்த பக்கம் விற்கப்படுகிறது, ரொம்ப சரளமாகவும் சகஜமாகவும். மாணவர்களுக்கு தெரியுது போய் வாங்குறோன்னு, அங்க உள்ள ஆசிரியர்களுக்கோ இல்ல பிரின்சிபல் அந்த மாதிரி மூத்த இவங்களுக்கோ வந்து கரஸ்பாண்டன்ட் யார் நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம், அந்த நிர்வாகத்துறையில யார மேல இருக்காங்களோ அவங்களுக்கு அது எப்படி அவங்களுக்கு மட்டும் தெரியாம போகும்? அப்பொழுது அவர்கள் தெரிந்தும் அவர்களுடைய தற்காப்புக்காக அமைதியாக இருந்தார்களா, எப்படியோ போகட்டும் நாசமா போகட்டும் நமக்கு என்ன வந்ததுன்ற எண்ணமா? இப்படிங்கிறது பல கேள்விகள் வருது. 20 பேர் சேர்ந்து ஒரு பையனை அடிச்சிருக்காங்க, கூட இருந்த பையனையும். அந்த பையன் கூட இருந்த பையனே அடி வாங்கினானா எதாச்சும் அவன் வந்து தடுத்திருக்கான். இந்த அமுதனை அடிக்கும் போது அந்த கூட இருந்த பையன் அமுதனோட ஃப்ரெண்டு, அவன் தடுத்திருக்கான், அதனால அவனையும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. பட் அமுதனை அடிச்சு கொன்னுட்டான். இதுதான் நடந்திருக்கிறது. மிக மிக அவர் நம்ம துணை ஜனாதிபதி திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களே நார்மலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரசியல் விவகாரங்களில் அவர் துணை ஜனாதிபதி சென்னையில் இருக்கிறார். நேற்று இன்றைக்கு சென்னையில் இருக்கிறார். இன்னைக்கு காலையிலிருந்து 2-3 நிகழ்வுகளில் கலந்து கொள்கிறார். எதுக்காக இதை சொல்றேன்னா, துணை ஜனாதிபதி பொதுவாக அரசியல் விவகாரங்களில் அவ்வளவாக கருத்து தெரிவிப்பது யார் துணை ஜனாதிபதியாக இருந்தாலும் பண்ண மாட்டாங்க. அவரே வந்து இதை வந்து கேள்விப்படும் போது மிகவும் மனசு வந்து வருத்தப்படுகிறது, என்னால் தூங்க முடியல, இதை வந்து மனசு ஏத்துக்கவே இல்லை, நம்ம இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலேயே வாழறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு சிபிஆர் அவர்கள் துணை ஜனாதிபதி அவர்கள் பேசியிருக்கிறார். சரி, இது வந்து கோவையில் நடந்தது. இதை வந்து ஒரு பக்கம் பார்க்க, நேற்று வந்து எங்க நடந்திருக்குன்னா திருவொற்றியூர், சென்னை தலைநகரம். அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவன், பள்ளி இது, அது கல்லூரி, இது பள்ளி. இந்த பள்ளியில 12ஆம் வகுப்பு படிக்கும் தனுஷ் என்ற மாணவன், அந்த மாணவனை இதே மாதிரி போதையில் இருந்த 2 சக மாணவர்கள், எல்லாருக்கும் இந்த தனுஷுக்கும் 12ஆம் வகுப்பு மாணவன்னா தானே 16-17 வயசு, அந்த அடித்து கொன்ற மாணவர்களும் 16-17 வயசு. 2 மாணவர்கள் போதையில் ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள வந்த தகராறுல இந்த தனுஷ் என்ற மாணவனை மறுபடியும் இதே மாதிரி அடித்து கொண்டிருக்கிறார். இது சென்னை திருவொற்றியூரில் நடந்திருக்கிறது. அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜுவனைல், இந்த ஜுவனைல்னா என்ன சொல்றது, இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளி, அதுல இருந்து 11 ஜுவனைல் மாணவர்கள்லாம் குற்றவாளிகள், அவர்கள் அதில் வந்து தண்டனைக்காக சேர்க்கப்பட்டவர்கள், சீரமைப்பில் ஏதோ குற்றம் பண்ணி 11 பேர் தப்பித்திருக்கிறார்கள். அங்கே காவல்துறை அதற்கான சீர்திருத்த பள்ளியில் எப்படி வந்து ஒரு சிறையில் எப்படி காவல்துறை வந்து சிறைத்துறை இருக்கிறதோ அதே மாதிரி அங்கேயும் காவல்துறை காவலில் இருக்கிறது. இந்த காவலை ஏமாற்றி விட்டு 11 பேர் தப்பி இருக்கிறார். இதையெல்லாம் நிர்வகிக்கக்கூடியது காவல்துறை. காவல்துறைக்கு மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் தலைமை வகிக்கிறார், அந்த துறைக்கு பொறுப்பு வகிக்கிறார். அப்பொழுது என்ன அர்த்தம்னா, போதைப் பொருள் பள்ளி கல்லூரி எல்லா இடங்களிலும் இன்னும் தவேக ஆட்சியிலும் சர்வசாதாரணமாக கிடைக்கிறது. எந்தவித நடவடிக்கையும் இந்த 100 நாள்ல வந்து பெருசா எடுக்கப்பட்டதா தெரியல. எக்ஸப்ட் ரீல்ஸ் போடுறதை தவிர வேற ஒன்றும் ரியல் ஆட்சி எதுவும் நடக்கவில்லைன்னு பல விஷயங்கள்ல சொல்றாங்க. அதை தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இந்த போதைப் பொருள் விஷயத்திலையும் இதே மாதிரி மற்ற விஷயங்களையும் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ போதைப் பொருள் சொல்லிட்டோம், வரிசையா நம்ம கோவையில திருவொற்றியூர்ல இந்த ஜுவனைல் இதெல்லாம் சொல்லிட்டோம். இதுல பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த குற்றங்கள்னு வரும்பொழுது முதல்ல தமிழ்நாடு எப்பவுமே திமுக அரசு இருக்கும் பொழுது போதைப் பொருள், அதுக்கு அடுத்தது பெண்கள் பாதுகாப்பு, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மணல் கடத்தல், கனிம வள கடத்தல். இந்த மணல் கடத்தல்லையும்
தாவேகா ஆட்சி எந்த விதத்திலும் திமுக ஆட்சிக்கு குறைந்தது அல்ல அப்படிங்கிறது தான் இந்த விஜய் அவர்கள் தலைமையிலான ஆட்சி நிரூபித்துக் கொண்டு வருகிறது. இது எதுக்காக சொல்லணும், சேடப்பட்டி, இந்த உசிலம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய, முன்னால் கூட ஒரு அதிமுக சபாநாயகர் இருந்தார் சேடப்பட்டி முத்தையான்னு, அது அந்த அந்த ஊர், அது தென் மாவட்டத்தில் வரும். அந்த உசிலம்பட்டியில் ஒரு அங்கே மணல் கடத்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மணல் கடத்தலை நடத்துபவர் ஒரு தாவேகா நிர்வாகி. அதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவருடைய பெயர் விஜய், முதல்வருடைய பெயரை வைத்திருக்கிறார் அவர். அவர் அந்த ஊர் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், காவல்துறை தலைவர். அவர் இந்த மணல் கடத்தலை, அதில் யாரோ மணல் கடத்தல் ஈடுபட்டவர்களை நார்மல் கோர்ஸில் பிடித்து விட்டார். 2-3 பேர்களை மணல் கடத்தல் பண்ணும்போது அந்த லாரியுடன் பிடித்து விட்டார். பிடித்து விட்ட உடனே இந்த தாவேகா நிர்வாகி, உள்ளூர் நிர்வாகி, அவர் உசிலம்பட்டி தாவேகா வட்ட செயலாளரோ மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன், அவர் எஸ்பிக்கு ப்ரெஷர் கொடுக்குறாரு, இவங்களை ரிலீஸ் பண்ணுங்க, அந்த லாரியை விட்டுருங்க, கேஸ் எஃப்ஐஆர் போடாதீங்க அப்படின்னு அழுத்தம் கொடுக்குறாரு. அந்த எஸ்பி அவர் ஏதோ பாவம் தப்பி தவறி நேர்மையார் மனித போல் இருக்கு, தன்னுடைய கடமையை செய்கிறவர், அவர் முடியாது, ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு அவர் இவருடைய அழுத்தத்தை அவர் புறந்தள்ளி விட்டார், ரிஜெக்ட் பண்ணிட்டார். அப்போ பாருங்க, தாவேகாவுக்கு ஊழல்னா என்னன்னு தெரியாது, புதுசு, எல்லாமே இன்னும் நிர்வாக திறமையெல்லாம் ஏன் இல்லைன்னு கேட்டா, இது நடக்குது அது நடக்குதுன்னு கேட்டா, எங்களுக்கு 6 மாதமாவது அவகாசம் வேண்டும் என்று கேட்பவர்கள் எந்த அளவுக்கு முதிர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் அந்த குற்றம்னு வரும்போது மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாவேகாவுடைய விஜய், அந்த விஜய், அங்க உள்ளூர் உசிலம்பட்டி நிர்வாகி விஜய், அவர்கிட்ட எஸ்பி கிட்ட என்ன பேசியிருக்காருன்னா, சரி பரவாயில்ல, இப்ப மாட்டிக்கிட்டவங்க என்னுடைய நண்பர்கள், என்னுடைய ஆட்கள், அவங்கள விட்டுருங்க, உங்களுக்கு கேஸ் தான் போடணும்னா நான் 2-3 பேரை டம்மியா அனுப்புறேன், சம்மந்தப்படாதவங்களை, அவங்கள கைது பண்ணீங்க, அவங்க ஜெயிலில் இருப்பாங்க. வழக்கமா அப்படி ஒரு பழக்கம் இந்த குற்ற வழக்குகளில் உண்மையான தவறு யாரோ சரண்டர் ஆவான், அவனை பிடிச்சி ஜெயிலில் வச்சிருவாங்க. கேட்டா 3 பேர் கைது 2 பேர் கைதுன்னு போலீஸ் சொல்லும். மக்களை பொறுத்த வரைக்கும் இதுல யார் உண்மையில ஈடுபட்டாங்க, யாரு உண்மையிலேயே கைதானாங்கன்னு பார்க்க மாட்டாங்க, தெரியாது. அப்போ அந்த தாவேகா நிர்வாகி இந்த அளவுக்கு ஒரு டம்மி குற்றவாளியை நான் சப்ளை பண்றேன், நீங்க அவனை கைது பண்ணீங்க, எங்க ஆளை விட்டுருங்க அப்படின்னு கேட்டும் அந்த எஸ்பி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அதை மறுத்து விட்டார். மறுத்து விட்டார்னு அந்த தாவேகா நிர்வாகி என்ன பண்றாரு, இந்த எஸ்பி லஞ்சம் வாங்குறவரு அப்படின்னு இவர் பேர்ல பல புகார்களை தாவேகா தலைமைக்கு அனுப்புகிறார். முதல்வருடைய அலுவலகத்துக்கு அந்த மாதிரி தாவேகா தலைமைக்கு அனுப்புகிறார். என்னன்னா, இந்த எஸ்பியை மாற்றணும். எதுக்காக? இவருடைய ஆட்கள் மணல் கடத்தல் பண்ணதை அவரு பிடிச்சது மட்டும் இல்லாம ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறார். இப்ப சொல்லுங்க, தாவேகா ஆட்சிக்கு 6 மாத அவகாசம் தேவையா? 100 நாட்கள்லயே பிரமாதமா திமுக இத்தனை வருஷங்கள்ல 6 முறை ஆட்சி செய்து, 6வது முறை ஆட்சி செய்து அவர்கள் கற்றுக்கொண்ட அத்தனை பாடங்களையும் முதல் 3 மாதங்களுக்குள்ளாகவே கற்றுக்கொண்டு விட்டார்களே, அவர்களையே மிஞ்சக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்களே. அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம மணல் கடத்தலை பத்தி பேசும்போது, போதைப் பொருளை பத்தி சொல்ல வேண்டியிருக்கு. சார், இவங்களுக்கெல்லாம் லார்ட் லபக்தாஸ் தான் குருவா சார்? யாரு? லார்ட் லபக்தாஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? லபக்தாஸ். ஆமா, அப்படியே வச்சுக்கலாம். லார்ட் லபக்தாஸ் தான் குருன்னு வச்சுக்கலாம். லபக்தாஸ்கள் நிறைய இருக்காங்க. சரி, அதுக்கு மேல நம்ம பெயர் சொல்லி குறிப்பிட முடியாது. ஆனால் பாத்தீங்கன்னா, கனிம வளங்கள் இப்போ அது நம்ம ஏற்கனவே கூட பேசியிருக்கோம், சட்ட நிகழ்ச்சியில அதுக்கு முன்னாலேயே பேசியிருக்கோம். கனிம வளங்களுக்கான அமைச்சர் டிவிகே பிரபுவுடைய தந்தையே மார்பிள் கம்பெனிலேருந்து 30 கோடி வாங்கினாரு, இந்த கனிம வள கடத்தலுக்கு 10 கோடி வாங்கினாரு, 5 கோடி வாங்கினாரு அப்படின்னு சொல்லி புகார்கள் வருகிறது. அந்த புகார்கள் கொஞ்சம் அதிகமான போதுதான் கனிம வள கடத்தலை அதாவது மற்ற மாநிலங்களுக்கு கனிம வளங்களை ஏற்றி செல்வதை தடை விதித்தது. அது தடை விதித்த உடனே
அங்கே கேரளா மற்ற இடங்கள்ல இருந்து மாநிலங்கள்ல இருந்து கேரள முதல்வர் என்ன சொல்றாரு, இந்த தடையை நீக்குங்கிறார். எப்படி இருக்கு பாருங்க. தமிழ்நாட்டில இருந்து கனிம வளங்கள் கடத்தப்படுகின்றன. அந்த அமைச்சர், அது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சருடைய குடும்பத்தினரே வந்து அதில் பணம் வாங்கி கொண்டு அந்த கடத்தலில் ஈடுபடுகிறார்கள், லஞ்சம் வாங்கி கொண்டு என்று செய்திகள் வருகின்றன. ஒரு அழுத்தம் காரணமாக, விமர்சனங்கள் மீடியாவில் வர்றது காரணமாக ஒரு இடைக்கால தடை 3 மாதத்திற்கு தடை விதிக்கிறது தமிழக அரசு, தாவேக அரசு. எதுக்குன்னா அந்த எல்லைப்புற தென் மாவட்டங்களிலிருந்து குறிப்பாக அந்த கனிம வளங்கள் மற்ற மாநிலங்களுக்கு எடுத்து போவதற்கு ஒரு தடை விதிக்கிறது. அதுல கேரள முதல்வர் வந்து தடையை நீக்குங்கிறாரு. அப்ப புரிய வேண்டியது புரியும். இதை சரி, கனிம வளங்களுக்கு தான் 3 மாச தடை. மணல் வந்து கனிம வளத்துல வராது போல இருக்கு. மணல் கடத்தல், அப்போ கனிம வளம் என்ன, எதையாவது கடத்துவோம் அப்படின்னு மணல் கடத்தல் நடக்கிறது. தாவேகா நிர்வாகி அவருடைய ஆட்களை வைத்து கடத்துகிறார். அவருடைய ஆட்கள் மாட்டிக்கொண்டா போலீஸ்ல அழுத்தம் கொடுக்கிறார். இதுதான் இன்று நடந்து கொண்டிருப்பது. இதுக்கப்புறம் என்ன என்ன மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு புரியல. சார், எனக்கு இன்னொரு விஷயம், திடுக் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னுடைய கவனத்துக்கு வந்திருக்கு. சார், நமக்கு ஏற்கனவே ஒரு டவுட்டு, இது சட்டசபையா இல்லை கிறிஸ்துவரின் திருச்சபையா அப்படின்னு. திருச்சபையினே வச்சுப்போம். ஒரு திருச்சபையில் இப்படி ஒரு அவச்சொல் உபயோகப்படுத்தலாமா சார்? என்ன சார் நடக்கிறது? என்ன 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 சொல் சார்? நான் கேள்விப்பட்டது தப்பாவும் இருக்கலாம் சார். மன்மத பன்றியா, மன்மத நன்றியா, அது வந்து மன்மத நன்றி, மன்மத நன்றி. அது வந்து தாவேகா பெண் எம்எல்ஏ காது செவக்குது சார். ஆமா, கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ அவங்களுடைய பெயர் கனிமொழி. ஆனால் அந்த திமுக அவங்க கனிமொழி கருணாநிதி அவர்கள் இல்லை, இவர்கள் கனிமொழி சந்தோஷ் என்பவர். இவர் வந்து சட்டசபையில் பேசும்பொழுது, தாவேகா எம்எல்ஏ பேசும்பொழுது, பேரவை தலைவர் அவர்களுக்கு என்னுடைய மன்மத நன்றிகள். அதுவும் பேரவை தலைவர் ஜேசிடி பிரபாகர் நல்ல கவர்ச்சியாக. முழு பேரை சொல்லுங்க சார். சார் 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 கனிமொழி சந்தோஷ் அவரு. சார் ஜேசிடின்னு சொல்லாதீங்க சார், அவரது முழு பெயரை சொல்லுவோம் சார். ஜான் கிறிஸ்டியன் தேவவரம் பிரபாகர் சார். அவர் அதான் நீங்க சொல்ற ஜான் பிரபாகர் சமீபத்துல ஒரு இதே கிறிஸ்தவ இந்த மத விஷயத்துல ஒரு சர்ச்சையில சிக்கினார். ஒரு வாரம் முன்னால, 7-8 நாள் முன்னால. அவர் வந்து ஒரு கிறிஸ்தவ ஊர்வலம் ஒண்ணு, அவங்க இந்த என்ன சொல்றது, தேவாலய பேரவை ஏதோ ஒரு ஊர்வலம், அதுல வந்து அபார்ஷனுக்கு எதிராக, கருக்கலைப்புக்கு எதிராக, குடும்ப கட்டுப்பாடுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி கொண்டு ஊர்வலத்தில் அந்த பேராயர்கள்னு சொல்லக்கூடிய இந்த தேவாலய தலைவர்கள், சர்ச்சுடைய தலைவர்கள், இவங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட சர்ச்சுகள் இல்லை அவங்களோட கூட்டமைப்புல இருந்து ஊர்வலம் போறாங்க. எதுக்கு எதிராக? அவங்க அங்க எழுப்பக்கூடிய கோஷங்கள் என்ன? கருக்கலைப்பு, அபார்ஷன் பண்ணக்கூடாது, யாருமே அபார்ஷன் பண்ணக்கூடாது, ஏன்னா பைபிள் அப்படி சொல்லுது. அதுக்கப்புறம் இது கத்தோலிக்கர்களா? அப்படிதான் இருக்கணும். கத்தோலிக்கர்களா இருந்தால் அவர்கள் அபார்ஷனை எதிர்க்கிறாங்கன்னா எங்கேயோ இடிக்குதே சார், எங்கேயோ இடிக்குதே சார். அங்க இருக்கிற நன்களை மிகவும் என்ன சொல்றது, இது வளவழா குழக்கவான் இருக்கு. தெரியும் தெரியும். நிறைய வழக்குகளே இருக்கு, நிறைய புகார்கள் இருக்கு. ஒரு பய போல ஜெயிலுக்கு, ஒரு பய ஜெயிலுக்கு போல. ஆமா, ஒருத்தரும் ஜெயிலுக்கு போல, ஒருத்தர் போனவரும் கடைசியில மேல்முறையீடுன்னு போய் தப்பிச்சிட்டார். அந்த ஒரு கேரளால பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் வழக்கு நடந்து அவர் பலமுறை பல கீழமை கோர்ட்டுகளில் வந்து தண்டிக்கப்பட்டு, தண்டனை கொடுக்கப்பட்டு, அதாவது நிரூபிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் எப்படியோ, அந்த எப்படியோங்கிறதுல இன்வெர்டட் கமால போட்டுக்கலாம் நீங்க, அந்த எப்படியோ அவர் பல மேல்முறையீடுகள் செய்து வெளியில வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா, அந்த கன்னியாஸ்திரி ஒரு புத்தகமே எழுதினாங்க, என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும்னு சொல்லி புத்தகம் எழுதினாங்க. இத மாதிரி நிறைய, ஒரு கன்னியாஸ்திரி நம்ம சொல்றோம், அது நிறைய நடந்துகிட்டே இருக்கு.
பல விஷயங்கள் அது மாதிரி இருக்கு. இப்போ வந்து குடும்ப கட்டுப்பாடுக்கு எதிராக வந்து கோஷம், இதுல வந்து பேராயர்கள் கோஷம் போடுறாங்க. அவங்க ஏதோ இந்த பைபிளை வச்சுக்கொண்டு மதத்தை வைத்துக்கொண்டு, அது சில பேர் மதத்தை மதமாக நினைக்கிறார்கள், சில பேர் மதத்தை வியாபாரமாக நினைக்கிறார்கள். நம்ம சரி அதுல இருந்து நம்ம ஒதுங்கி பார்த்தோம்னா, நீங்க சொல்ற ஜான் பிரபாகர் அவர்கள் சபாநாயகராக இருந்து கொண்டு அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டது மிகப்பெரிய சர்ச்சையாகி இருக்கிறது. ஏனென்றால் கருக்கலைப்போ குடும்ப கட்டுப்பாடோ இட் இஸ் நாட் வந்து இல்லீகல் இன் இந்தியா. கருக்கலைப்பு வந்து ஒரு சில சூழ்நிலைகளில் தான் அது வந்து சட்டவிரோதமானதே தவிர, பொதுவாக கருக்கலைப்பு அல்லது குடும்ப கட்டுப்பாடு என்பது, குடும்ப கட்டுப்பாடு வந்து இல்லீகல்னு சொன்னா சஞ்சய் காந்தி பீரியட்ல இருந்து குடும்ப கட்டுப்பாடு அப்ப ஆரம்பிச்சது வந்து இந்திரா காந்தி அவர்கள் காங்கிரஸ் அரசு இருக்கும் பொழுது தானே குடும்ப கட்டுப்பாடு மிக தீவிரமாக. அவனுக்கு குடும்ப கட்டுப்பாடுன்னே தெரியாம நிறைய பேர் ஆஸ்பத்திரியில கூட்டு போய் ஃபேமிலி பிளானிங் ஆபரேஷன் பண்ணி அனுப்பிச்ச கதையெல்லாம் சஞ்சய் காந்தி பீரியட்ல நடந்தது தானே. அது பெருசாச்சு அப்போ அந்த சமயத்துல. அப்போ இந்த சமயத்தில் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி திடீர்னு குடும்ப கட்டுப்பாடு இதுக்கும் வராங்கன்னா, நீங்க அதை எங்க இணைச்சு பார்க்கணும்னா, சமீபத்தில் அவரு பால் தினகர் ஜீசஸ் சேவ்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய அமைப்பு வச்சிருக்காரு. கோவையில் காருண்யா இன்ஜினியரிங் கல்லூரி மற்ற பல நிறைய இடங்கள்ல அது என்ன சொல்றது பல்கலைக்கழகங்கள்லாம் வச்சிருக்காரு. அவரும் சரி, அவர் என்ன சொல்றாரு, இந்த எஃப்சிஆர்ஏ சட்டம் வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவே கொண்டு வரப்பட்டது. இப்போ உங்களுக்கு புரியும் இந்த ஊர்வலத்துக்கு எனக்கு ஒரு டைமிங் ஆஃப் தி ஊர்வலம் ஏன்னு உங்களுக்கு புரியும் சார். ஒரே ஒரு விஷயம் சார், இந்த எஃப்சிஆரை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, காரணம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ எனக்கு என்ன தோன்றதுன்னா, எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க இவங்க. ஆமா சார், யாரும் இல்லையே, மத்தவங்க எல்லாம் ஒன்னும் பிரச்சனையா இல்லையே சார். இவர் சொல்றாரு, மோகன் லாசரஸ் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு குறிப்பிட்ட அறிவு ஜீவி சார், அவரு அறிவு களஞ்சியம், அறிவு ஜீவி. ஆமா ஆமா, அறிவு களஞ்சியம். அவர் சொல்றாரு, இந்தியாவில் நடைபெறுவது கர்த்தருடைய ஆட்சி. சரி, அது ஏதோ சொல்றாரு, அது நம்ம வந்து அது ஒரு ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி அவர் வந்து ரிலிஜியஸ்லி பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டா சொல்றாருன்னு வச்சுப்போம். அப்படி சொல்லும்போது அதனால் மோடியின் சட்டம் இங்கு எடுபடாது. இதை வந்து நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? அப்போ யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்கள் என்று பார்த்தால், இந்த கதவெடுக்கல மாட்டின எலி மாதிரி யாரெல்லாம் நசுக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் கீச் கீச் என்று கத்துகிறார்கள். ஏன்னா வெளிநாட்டிலிருந்து வர பணம் என்ன சொல்றாங்கன்னா, அதுல ஒரு இன்னொரு பேராயர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அவரு பால் தினகரன் தான் நினைக்கிறேன், ஆமா அவர் தான் நினைக்கிறேன், இல்ல இன்னொருத்தர், அவர் வந்து கிறிஸ்தவ சொத்துக்களை எல்லாம் 20,000 கோடிக்கு மேலான சொத்துக்களை எல்லாம் RSS கைப்பற்ற திட்டமிடுகிறது இந்த சட்டத்தின் மூலமாக. அது எப்படி கிறிஸ்தவ பேராலய சர்ச்சுடைய சொத்துக்கள்லாம் வந்து RSSக்கு எப்படி போகும்? இப்படி அதாவது வாயில வந்தது எதை வேணாலும் சொல்லலாம். அதாவது எஃப்சிஆர்ஏவை பார்த்து மிரண்டு போயிருக்காங்கன்னு தெரியுது. அதனாலதான் இந்த ஊர்வலம், அப்படிப்பட்ட ஒரு ஊர்வலத்தில் சபாநாயகர் கலந்து கொண்டார். இதுதான் நம்ம சொல்ல வர்றது. ஜான் கிறிஸ்டியன் தேவவரம் அவர்களே, நீங்க எப்ப ஸ்பீக்கர் ஆனீங்களோ அப்பவே நீங்க வந்து நியூட்ரல் ஆறீங்க. எந்த கட்சிக்கும் நீங்க வந்து அதுல மெம்பர் கிடையாது. அதுதான் ஒரு ஸ்பீக்கர் அப்படிங்கிற ஒரு பதவிக்கான ஒரு மரியாதை. இதை தவிர விட்டு இதை தவிர என்னெல்லாமோ பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்றீங்க நீங்க. சார், இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். நீங்க இந்த சொன்னீங்கல்ல, இந்த மன்மத நன்றி சார். எனக்கு இந்த சாருஹாசன் ஒரு சினிமால வந்து அவர் டான்ஸ் பாடுவாரு, தேவர் சபையிலே நடக்கும் அவ சொல் அப்படின்னு போயிட்டு, அதுதான் ஞாபகம் வருது எனக்கு திருப்பி திருப்பி. இது
அதுதான் அது தெரியல. அந்த மன்மத நன்றிக்கு உண்மையான அதுக்கு பின்னால உள்ளர்த்தம் வந்து சம்மந்தப்பட்ட அந்த பெண்மணியோ இல்ல வந்து யாரை பார்த்து மன்மத நன்றி பேரவைத் தலைவருக்கு மன்மத நன்றின்னு சொன்னார்னா அவரு அந்த ஜான் கிறிஸ்டியா அவர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் தான் சொல்லணும் அதுக்கு என்ன அர்த்தம்னு. நமக்கு தெரியல அதோடைய உள்ளர்த்தங்கள் நம்ம ஏன்னு. ஆனா இப்போ அது வந்து எங்க வந்து வலைதளத்துல வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு நேற்று நடந்திருக்கிறது. அதாவது ஏற்கனவே நடந்த ஒரு நிகழ்வை சுவாரஸ்யப்படுத்தி வலைதளத்தில் அப்படி போட்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். சுதந்திர தின விழாவில் முதல்வர் வந்து கொடியேற்றினார். நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கோட்டையில் வழக்கமாக சுதந்திர தினத்துக்கு கொடியேற்றினாங்க. அது பரவாயில்ல. அது அதாவது வழக்கம் போல வழக்கமான ஒரு நிகழ்வு தான். ஏன் பரவாயில்லங்கிற வார்த்தை சொன்னேன்னா, அரசு பள்ளிக்குள்ள கல்வித்துறையில ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஒரு பள்ளியில வந்து அரசு பள்ளி கல்வித்துறை அப்படின்னு போட்டு இது ஆகஸ்ட் 15 குடியரசு தின விழா. எப்படி குடியரசு தின விழா? போன முறை ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்தபோது ஒரு முறை பேசும் பொழுது இதே சுதந்திர தின விழாவை குடியரசு தின விழா என்று பேசினார் என்று மற்ற கட்சிகள் மீடியா எல்லாம் விமர்சனம் செய்தன. அந்த விமர்சனம் நியாயம், இதுக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியலன்னு. இப்ப அரசு அவராவது வாய் தவறி சொல்லி இருக்கலாம் என்கிற பெனிஃபிட் ஆஃப் டவுட் அவருக்கு இருந்தது. இப்போ வந்து அரசு பள்ளி கல்வித்துறைன்னு போட்டு பேனரே அந்த பள்ளிக்கூடத்துல வச்சுட்டாங்க குடியரசு தின விழான்னு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பரவாயில்லன்னு சொல்றது என்னன்னா, பரவாயில்ல ஏதோ அது சுதந்திர தினம்னு புரிஞ்சுக்கிட்டாங்களோ தாவேகால, இல்லை குடியரசுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்களோ, ஏதோ ஒரு நாட்டுக்கு முக்கியமான நாள்னு நினைச்சுக்கிட்டு அவங்க வந்து அதை இது பண்ணாங்க. கொடியேற்றினார் முதல்வர். ஏற்றும் பொழுது முதல் வரிசையில் அவருடைய பெற்றோர்கள் அமர்ந்து இருந்தார்கள். எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களும் சோபா சந்திரசேகர் அவர்களும், முதல்வரின் தந்தை தாயார். அது நம்ம வரவேற்கிறோம். யாரா இருந்தாலும் ஒரு முதல்வர் அப்படின்னா ஒரு ஒரு தன்னுடைய மகன் வந்து ஒரு ஒரு கொடியேற்றுறாரு, முதலில் தமிழ்நாட்டில் ஒரு முதல்வராக கொடியேற்றுகிறார் என்பதை பார்ப்பதற்கு எந்த பெற்றோருக்குமே ஒரு ஆனந்தம் மகிழ்ச்சி இருக்கும். அதுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவங்க தான் இப்போ வந்து இது ஒரு நடிகை. அது பேர் சொல்லணுமா? எல்லாருக்கும் தான் தெரியும். 2-4 நம்பர். ஆமா, ஆங்கிலத்துல இல்ல அது உட்கார்ந்து இருந்தது மட்டும் இல்லாமல் 2 விஷயம். ஒண்ணு, அவங்க வந்து ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு ஒரு உடை புடவை அப்படின்னு. பகுவாவா இது? பகுவா அசோசியேஷன். அப்போ பகுவா அதாவது நம்ம இது கலர் என்ன பிளாக்னுடைய கலர் அசோசியேட் பண்றாங்களா, கனெக்ட் பண்றாங்களா? அப்படி இல்ல 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 காவி நிறம். காவி. அடுத்தது வந்து உட்கார்ந்து இருந்த திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் இது எதேச்சையாக அமைந்ததா எப்படின்னு தெரியல. அவர் வந்து வெள்ளை கலர் நடுவில் உட்கார்ந்தவர். அந்த பக்கம் 3வது உட்கார்ந்து இருந்த சோபா சந்திரசேகர் அவர்கள், முதல்வரின் தாயார் அவர்கள், பச்சை கலர். இது எதேச்சையாக அமைந்தது. ஏன்னா வலைதளத்துல வந்து இது, ஏன்னா இப்பதான் சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால அல்ல 10 நாளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் அவர்களுடைய மனைவியார் அவங்க திருமதி சங்கீதா அவர்கள் அந்த விவாகரத்து வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க. அவர்கள் மீண்டும் வந்து நீலாங்கரை வீட்டில் குடியேற போவதாக இல்லை குடியேறி விட்டதாக செய்திகள் வருகின்றன. குடியேறிட்டாங்களா இல்லையான்னு கரெக்டாக தெரியல. எப்படியா இருந்தாலும் அவர்கள் வந்து முன்வரிசையில் உட்காருவார்கள். அவருடைய முதல்வருடைய மகனும் மனைவியும், அதாவது அவங்க திருமதி சங்கீதா விஜய் அவர்களும் வந்து உட்காருவார்கள் எதிர்பார்த்த இடத்துல இந்த நடிகை வந்து உட்கார்ந்தாங்க. யார் பக்கத்துல? அந்த அவருடைய பெற்றோர்கள் பக்கத்துல. இந்த கலர் காம்பினேஷன் வேற சூப்பரா இருந்தது. இதை தவிர அந்த முதல்வர் வந்து கொடியேற்றினார் பாருங்க. முதல்வர் சல்யூட் பண்ணும் பொழுது இந்த நடிகையும் அப்படி இங்கிருந்து சல்யூட் பண்றாங்க. எதுக்காக இதை சொல்றேன்னா, இப்ப வலைதளங்கள்ல தமிழ்நாட்டில் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இந்த சல்யூட், இந்த நடிகையுடைய சல்யூட், இப்படி சல்யூட் பண்றதை எடுத்து போட்டு மன்மத நன்றி அப்படின்னு போட்டாங்க. சார் இது என்ன இல்லைங்கிறத நான் சொல்றேன். இந்த 3 கலர் சொல்றீங்கல்ல, எனக்கு எம்ஜிஆர் பாட்டு ஞாபகம் வருது. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரும். அது இல்லை சார் இது.
அது இது யாரோ கண்டிப்பா இது நீங்க இல்ல. வந்து கேட்கவே வேணாம். யாருன்னு தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே. பச்சை கொடி யாரு, முல்லைச்சரம் யாருங்கிறத வெளிப்படையா முதல் ரோலையே உட்கார வச்சு தெரிஞ்சு போச்சு. ஆமா. சோ இது ஒரு மன்மத நன்றிக்கு மன்மத நன்றின்னு பேசுனது அந்தம்மா கனிமொழி சந்தோஷ் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களை பார்த்து சட்டசபையில பேசினாங்க. ஆனா வலைதளத்தில் இந்த சல்யூட், அந்த நடிகை சல்யூட் வச்சதை பார்த்து மன்மத நன்றி அப்படின்னு சொல்லி அது போட்டு வந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து அதே மாதிரி இந்த மத விஷயமா பார்க்கும்போது திருச்சியில பாலக்கரை அங்க ஒரு கிருஷ்ணன் கோயில், அந்த கோவில் மீது 2 பேர் போதையில் வந்து பெட்ரோல் குண்டு வீசி இருக்கிறார். பெட்ரோல் குண்டை வீசும்போது அதை வீடியோ எடுத்து அந்த அவர்களை சார்ந்தவர்களே அதை வீடியோ வந்து பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். இதை வந்து காவல்துறை, ஏன்னா வீடியோவில் வந்து தெளிவாக யாருன்னு தெரியுது, அவர்கள் போதையில் இருந்ததாக தெரிகிறது. பெட்ரோல் குண்டு வீசப்பட்டு அந்த கோவிலின் ஒரு பகுதி பற்றி எரிகிறது. அது பண்டைய புராதனமான கிருஷ்ணன் கோயில் திருச்சி பாலக்கரையில். அது யார் வந்து அது வந்து அந்த குற்றத்தில் ஈடுபட்ட போதையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்களுடைய பெயர்களை காவல்துறை வெளியிட மறுக்கிறது. அப்போ சில தகவல்கள் வந்து அவர்கள் மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சில செய்திகள் உறுதிப்படுத்த முடியவில்லை, அது சொல்றாங்க. ஆனால் காவல்துறை வழக்கமாக யாராவது கைதுன்னா அவன் பேரை கிருஷ்ணசாமி, ஏதோ ஒரு குப்புசாமி, இல்லை ஏதோ ஒரு பேராக இருந்தால் அந்த பேரை வந்து சொல்வது தானே வழக்கம். என்ன பேராக இருந்தாலும் எக்ஸ் ஒய் அந்த பெயரை சொல்லுவாங்க. இந்த பெயரை மறைப்பதன் காரணம் என்னன்னா அவர்கள் மாற்று மதத்தை அப்படி சொல்லும் போதே புரியுது உங்களுக்கு எது அமைதி மார்க்கமா எந்த மார்க்கம்னு. சார் மதத்தின் பெயரையும் கூறுங்கள் சார். இது எப்பவுமே ஒரு கேள்விக்குறியான ஒரு இதுதான். ஆனா அது மதத்தின் பெயரையும் சொல்லுங்க சார். நம்ம வந்து ஊர்ஜிதப்படுத்தல, இது பல நம்பத்தகுந்த வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இல்ல அமைதி மார்க்கம்னு சொன்னேன். அப்படி சொல்லும் போதே உங்களுக்கு தெரியாது எந்த மதம்னு. இஸ்லாமியர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க, அதுதானே அமைதி மார்க்கம்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. இது வந்து ஏதோ இந்த இது மாதிரி இந்த கான்ட்ரடிக்ஷன் மாதிரி. அமைதி மார்க்கம் தான் உலகத்தில் 56 நாட்டில் இருந்துக்கிட்டு வந்து ஒரு நாட்டில் தீவிரவாதம் வந்து நடைபெறுவதற்கு காரணமாகவும் அதற்கு உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அதற்கு அந்த பல இடங்களில் வந்து வெடிகுண்டுகள் வெடிக்கும் போதும் இல்லை இந்த ஹவாலா செய்யும் போதும் ஆசன வாயில் வைத்து தங்கத்தை கடத்தி கொண்டு வருவது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைதி மார்க்கத்தை சேர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். நம்ம வந்து இஸ்லாமியர்கள் அனைவரும் தீவிரவாதிகள் என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் அது என்ன காரணத்தினாலோ தெரியவில்லை, எல்லா தீவிரவாதிகளும் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்களே என்றுதான் நமக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது அதிர்ச்சியோ ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சியோ ஏற்படுகிறது. அந்த மாதிரி வகையில் இந்த கோயில் மேலே வந்து பெட்ரோல் குண்டு போட்டிருக்கிறார்கள். அவர்கள் போதையில் போட்டதாக காவல்துறை சொல்லுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தாவேக அரசு என்ன செய்கிறது, அதை எப்படி வந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே வந்து சபாநாயகர் கிறிஸ்தவர், முதல்வர் அவர்கள் கிறிஸ்தவர், ஆதவ அர்ஜுனா அவர்கள் கிறிஸ்தவர், ஜான் ஆரோக்கியசாமி ஆலோசகர் கிறிஸ்தவர், மற்ற ஆலோசகர்கள் எல்லாருமே வந்து நிறைய பேர் கிறிஸ்தவர்கள், தலைமை வழக்கறிஞர் கிறிஸ்தவர், சென்னை காவல்துறை ஆணையர் கிறிஸ்தவர், இப்படி முக்கியமான பதவிகளில் இது வந்து இருக்கும்போது அவர் நிதியமைச்சர் இவர் என்ன சொன்னார், மரிய வில்சன், அவர் சரியா வந்து அந்த நிதி அறிக்கையில் தமிழை தப்பு தப்பாக படித்தார் என்று மதிமுகவை சேர்ந்த, இத்தனைக்கும் இந்த தாவேகாவுடைய கூட்டணியில் ஆதரவு தெரிவித்திருக்கும் மதிமுகவை சார்ந்த, ஆனால் வந்து அவர் உதயசூரியனில் நின்றதுனால அங்கேயே திமுகவுடைய ஐக்கியம் ஆயிட்டாரு, மதிமுகலேருந்து விலகிட்டார். ஆனால் ராஜேந்திரன் என்கிற எம்எல்ஏ ரொம்ப மரியாதையை தான் சொன்னார். மாண்புமிகு நிதியமைச்சர் வந்து அவருக்கு ஆங்கிலம் நன்றாக பேச தெரியும் என்று நினைக்கிறேன், ஆனால் தமிழில் வந்து நிறைய தவறாக படித்தார். அடுத்த முறை அவருக்கு வாய்ப்பு கிடைத்தால் பட்ஜெட் அடுத்த வருடம் அவருக்கு பட்ஜெட் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அவர் தமிழை வந்து கொஞ்சம் மேம்படுத்தி கொள்ள வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும் சொன்னார். ரொம்ப மரியாதையை தான் சொன்னார். அதுக்கு உடனே ஒரு கோபம் மைக்கெல்லாம் அப்படி தள்ளிட்டு மரிய வில்சன் அவர்கள், நான் எதுக்கு என்ன மாத்திக்கணும், எனக்கு அவ்வளோதான் வரும், நான் எப்படி தமிழ் பேசுகிறேனோ அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது தான் பெரிய தமாஷு.
இங்க தமிழ் படிச்சவங்களை விட எனக்கு வந்து மதம் தான், ஐ எம் அ பார்ன் கிறிஸ்டியன். இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு தெரியல. தமிழ் படிக்க தெரியாததுக்கும் பார்ன் கிறிஸ்டியனுக்கும். பார்ன் கிறிஸ்டியன், எனக்கு என்னுடைய மதம் எனக்கு அன்பை கற்றுக் கொடுக்கிறது இருக்கிறது. அதனால இங்கே தமிழ் நல்லா பேசுறவங்க பல பேருக்கு வந்து அது தெரியாது, எது அன்பு. அப்போ மதத்திற்கு அப்புறம் தான் மொழி, எனக்கு மதம் தான் முக்கியம், தமிழ் முக்கியம் இல்லைன்றாரு. ஆனா மதம் அன்பை கற்றுக் கொடுத்திருக்கிறது என்று எந்த மதத்தை சொன்னாரோ அவர் கிறிஸ்தவ மதத்தை தான் சொல்லுகிறார். அவர் அந்த மதத்தை சேர்ந்தவர் தானே, ஜான் அவர் மரிய வில்சன். அவர் தான் திமுக ஆட்சியின் போது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால, 2-3 வருஷத்துக்கு முன்னால, 2023 நினைக்கிறேன், ஜேபிஆர் உடைய மருமகன் அவர். ஜேபிஆர் குடும்பம் அந்த கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவரா? ஜேபிஆர் கிறிஸ்தவ மதம், அதாவது கன்வெர்டட் கிறிஸ்டியன். அவருடைய மருமகனான இவர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இவருடைய தம்பி சொத்து பிரச்சனையில் தன்னுடைய சொந்த தம்பி வீட்டில் குடிபோதையில் கையில் உருட்டுக்கட்டையுடன் புகுந்து அடித்து நொறுக்கி, தம்பியையும் தம்பி குடும்பத்தாரையும் அடித்து நொறுக்கி, கொலை முயற்சி வழக்கு இன்னும் இவர் மீது நிலுவையில் இருக்கிறது. எந்த மதம் அன்பை, அப்ப அந்த உருட்டுக்கட்டை எடுத்துட்டு போது சொந்த தம்பி குடும்பத்துல உள்ள பூந்து வீடை நொறுக்கி அடிச்சு அவங்கள கொலை முயற்சி பண்ணவரு. அப்போ அந்த மதம் எங்கே சர்க்குலேட் ஆயிருக்கோ? இந்த வீடியோ சர்க்குலேட் ஆயிருக்கோ? ஆமா, நிறைய சர்க்குலேட் ஆயிருக்கு எல்லா இடத்துலயும். பாருங்க, மரிய வில்சன் ஏதாவது மிரட்டல் வீடியோ அப்படின்னு போட்டு அவர் தம்பி அட்டாக்கு கொலை முயற்சின்னு போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்பொழுது இந்த மதம் வந்து அந்த அன்பை சொல்லி கொடுத்ததே, அந்த அன்பு ஏன் அப்போ மறந்து போச்சு? சொந்த தம்பியை அடிக்கும் போது, கொலை முயற்சி செய்யும் பொழுது அந்த அன்பு எங்க ஒளிஞ்சு கொண்டிருந்தது என்று தெரியவில்லை. இப்போ வந்து அவருடைய மதம் அவருக்கு அன்பை போதிக்கிறதா? ஸோ அன்பு தான் முக்கியமா? தமிழ் மொழி உச்சரிப்பு முக்கியம் இல்லையா? 2வது, தமிழ் மொழி உச்சரிப்பு சரியா செய்யறவங்களுக்கு அன்பு இல்லை, நிறைய பேருக்கு அன்பு இல்லை அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அப்போ எனக்கு மொழியை விட மதம்தான் முக்கியம் என்று ஒரு நிதியமைச்சர் வெளிப்படையாக சொல்கிறார். அவர் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் சபாநாயகர் முதலாக ஆரம்பிக்கும் போது பைபிளுடன் ஆரம்பிக்கிறார் தன்னுடைய உரையை. முதல் முறையாக சபையில் பதவி பிரமாணம் எடுத்த போது, அப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவ இவர்கள் வந்து உறுப்பினர்கள்லாம் வந்து கையில் பைபிளை வைத்துக்கொண்டு பதவி பிரமாணம் செய்தார்கள். ஷாஜகான் என்ற இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகை சேர்ந்த அந்த கூட்டணி கட்சி, அவர் வந்து இப்போ அமைச்சராக இருக்கிறார். அவர் வந்து பதவி பிரமாணம் செய்து கொண்ட பொழுது பக்கத்தில் ஒரு அந்த இஸ்லாமிய மௌல்வி அவர்களே அழைத்து வந்து பக்கத்தில் நிற்க வைத்து சட்டமன்றத்தில் துவா ஓதுகிறது, அவங்க அந்த துவா ஓதுகிறதுன்னு சொல்லுவாங்க, நம்ம மந்திரம் சொல்றதுன்ற மாதிரி அவங்க துவா ஓதுவது. அந்த துவா ஓதுவதற்கு சட்டமன்றம் அனுமதித்தது. இதெல்லாம் அனுமதிச்சாங்கல்ல. யாராவது பகவத்கீதையை வைத்துக்கொண்டு நாங்கள் வந்து பதவி பிரமாணம் செய்வோம் என்றால் விஜய் தலைமையிலான இந்த அரசு, ஜேசிடி பிரபாகர் தலைமையிலான சட்டமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா? உடனே என்ன சொல்லிடுவாங்க, இது மத சார்பற்ற அரசு, இது இந்து மதம் என்று வந்துவிட்டால், இந்த நாட்டின் பெரும்பான்மையான புராதனமான நம்பிக்கையான இந்து மதம் என்று சொன்னால் மத சார்பற்ற அப்படின்னு அதுக்கு பதில் சொல்லுவாங்க. இதுதான் வந்து நான் நினைக்கிறேன் சார், இவங்களுக்கு வந்து இந்து மதமுக்கும் கால் பந்து இருக்குல்ல, இதுக்கு ரெண்டுத்துலயும் ஒரு கன்ஃபியூஷன் நினைக்கிறேன். இந்த கால் பந்து நினைச்சுட்டு இந்து மதத்தை போட்டு அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. உங்களை என்னதான் பண்ற சார்? கர்த்தர் உங்களை மன்னிக்க மாட்டார், நான் சொல்கிறேன். நான் நம்பாத உங்கள் கடவுள் உங்களை மன்னிக்க மாட்டார். அவர் பதிலே சொல்லுவோம், அவர் பாஷையிலே சொல்லுவோம். ஆமா, அவர் கர்த்தர் எப்படி மன்னிப்பாரு? அல்லாஹ் என்பவர் வந்து எப்படி ஏற்றுக்கொள்வார் இந்த மாதிரி தீவிரவாதத்தையோ இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு அராஜகம் செய்வதையோ? பொதுவாக சொல்கிறோம், யார் செய்தாலும் அதை வந்து எந்த இறைவனுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார், அவர் இறைவனாக இருக்கும் பட்சத்தில், இல்லை இறை தூதராக இருக்கும் பட்சத்தில். அப்படி அதை கூட புரிஞ்சுக்காம, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார்,
அந்த மதத்தின் பெயரால் இவர்கள் சுயநலமாக செயல்பட்டு இவர்கள் எந்தவித குற்றங்களையும் செய்துவிட்டு மதத்தின் பெயரால் தப்பிக்க முடியும் என்கிற நிலையை உருவாக்கி விட்டார்கள். நீங்க சொல்ற மாதிரி கால்பந்து மாதிரி இந்துக்களை என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். இந்து மதம் என்று யாராவது பேசினால் மட்டும் மதசார்பற்ற அப்படிங்கிற வார்த்தை வந்துடும். அப்பதான் எம்ஜிஆர் அவர்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் முதல்வராக இருக்கும் பொழுது அவர் இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி அப்படின்னு அர்ஜுன் சம்பத் அவர் வைத்திருக்கிறார். இந்து முன்னணியிலிருந்து பிரிந்து போய் இந்து மக்கள் கட்சி என்று வைத்தார். அவர் வைக்கும்போது இந்து மக்கள் கட்சின்னு வச்சார். இத்தனைக்கும் இந்து மக்கள் கட்சி தேர்தலில் எங்கேயுமே இதுவரை கலந்து கொள்ளவில்லை. அனுமதிக்கப்படவில்லையா இல்லை அவர்கள் கலந்து கொள்ளவில்லையான்னு அதை விட்டுருவோம். ஆனால் கலந்து கொள்ளவில்லை. அப்போ என்ன சொன்னாங்க, இந்து மக்கள் கட்சி என்று ஒரு கட்சி தொடங்கப்படுவது மதசார்பற்ற நாட்டில் தடை செய்யப்பட வேண்டியது அப்படின்னு போய் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கேட்டாங்க. இது ஒண்ணும் இல்லை சார், எங்களுக்கு பட்டா ரத்தம், உங்களுக்கு பட்டா தக்காளி சட்னி. அப்ப எம்ஜிஆர் கரெக்டா கேள்வி கேட்டார் சார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி மட்டும் இல்லாம அந்த முஸ்லீம் லீக் என்ற பெயரில் இந்தியா முழுதும் பல கட்சிகள் இருக்கின்றனவே, அவை தேர்தலிலேயே கலந்து கொள்கின்றனவே, அப்ப எல்லாம் உங்க மத சார்பற்ற எங்க போச்சு? இன்னைக்கு இந்து மக்கள் கட்சின்னு ஒரு அது வேறு இது வேறு சார். சார் அது வேறு இது வேறு சார். இந்து மதத்துக்குன்னு சில வரைமுறைகள் இருக்கின்றன. இது மற்ற மதங்களுக்கெல்லாம் அது இது டஸ் நாட் அப்ளை. இதுதான் வடிவேலுடைய நடிகர் வடிவேலு பாஷையில சொல்லணும்னா, இது வேற வாய், அது நாரவாய், இது வேற வாய், இப்படிதான் நம்ம ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுக்கணும். அதுதான் மிக்க நன்றி சார். இன்னைக்கு சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய பேசியிருக்கிறோம். ஒரு என்னன்னா, நாங்க முதல் நாளே நாங்க சொல்லிட்டோம், தங்கு ஊதிட்டோம்லாம் சொல்லலாம், தாவேக்கா டிஎம்கே 2.0 தான் அப்படின்னு. அதை விட மோசமா போயிட்டு இருக்கு. சில குறுக்குப்பேட்டை ரவுடிகளே பரவாயில்லையோ அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடும் போல் இருக்கு. பார்க்கலாம் எங்க போறது அப்படின்னு. மிக்க நன்றி சார். நமஸ்காரம். நன்றி, வணக்கம்.